நவம்பர் 14 நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும், டெல்லி வரைக்கும் போகணும், முடிந்தா நைட்டே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முடியாது அப்படின்னு. முடியாது, என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது கொடுத்துருக்கியா? ஆமா கொடுத்துருக்கிறேன். டெல்லி போகணும்னு சொல்றேன், அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி? ஏன்னா அவன் இப்படி சொல்ல மாட்டானே, எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டானா, நிறைய தொலைக்காட்சி பாக்குறானா, வேற யாராவது ஃபாலோ பண்றானா அப்படின்னு நீங்க கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து, பொதுவாக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன். என்னை அழைத்து நவம்பர் 14 நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும், டெல்லி வரைக்கும் போகணும், காலைல போயிட்டு முடிந்தா நைட்டே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முடியாது. ஏன்னா அது காரணம் தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இப்படி சொல்ல மாட்டானே, எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டானா, நிறைய தொலைக்காட்சி பாக்குறானா, வேற யாராவது ஃபாலோ பண்றானா அப்படின்னு நான் யாரையும் நீங்க கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. பார்த்தாரு, முடியாது அப்படின்னு. என்ன முடியாது, என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது கொடுத்துருக்கியா? ஆமா கொடுத்துருக்கிறேன். டெல்லி போகணும்னு சொல்றேன், அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி? நான் காரைக்குடி போகணும்னு சொல்றேன், நீங்க என்ன புரியாம பேசுறீங்க? காரைக்குடி போறியா? எதுக்கு அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க? சுபவியனை வந்து தேதி வாங்கியிருக்காங்க. ஆமாமா மன்னிச்சு, நீ போயிட்டு வந்துரு, நான் டெல்லிக்கு வேற யாராவது அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அதை குறிப்பிடுறேன்னா, இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன். பேசும்போது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க, துணை முதலமைச்சரே வந்திருக்காருன்னு. நிஜமா சொல்றேன், அந்த எண்ணத்தோடு நான் வரவில்லை. உங்க வீட்டு பிள்ளையாக, இந்த குடும்பத்துல ஒருவராக நான் இங்க வந்திருக்கிறேன்.